பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த தருணத்தை தேவன் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வார்த்தையை வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை பற்றி கொண்டிருக்கிற ஜனமாயிருந்தாலும் அவை உண்மையாய் உறுதியாய் பற்றியிருக்கிற தேவ பிள்ளைகளாயிருந்தாலும் அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு பூரண சமாதானத்தோடு தன் வாழ்க்கையை தன் ஓட்டத்தை காத்து கொள்ளுகிற ஒரு தேவன். ஆகவே தேவனை பற்றி அறிந்திருக்கிற பற்றி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் அவரையே நம்பி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரைஸ் காட். சூழ்நிலைகள் எதிராயிருந்தாலும் ஆமென், சரீரம் எதிராயிருந்தாலும் நம்முடைய குடும்பம் எதிராயிருந்தாலும் ஆமென், நாம் விரும்பினது மாறி போனாலும் தேவனையே நம்பி இருக்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வேலையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு தெய்வீக சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிற தேவன். பூரண சமாதானம். அந்த அர்த்தம் என்ன? எல்லா இடங்களிலும் எல்லா காரியங்களிலும் அந்த சமாதானத்தை முழுமையான சமாதானத்தோடு உன்னை காக்க வல்லவர். ஆகவே தேவனை அறிந்த தெய்வ பிள்ளைகள் இதை கேட்கிறேன். அன்பு தேவனை நீ அறிந்திருக்கிறாய். தேவனோடு செபிக்கிற ஒரு தேவ பிள்ளை. ஆனால் சூழ்நிலையை நம்பாதபடி சூழ்நிலை எதிராக தான் இருக்கு. ஆனால் தேவனையே நம்பி இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வார். என்ற அர்த்தம் என்ன? சமாதானத்துக்கு எதிராக வருகிற சகல தடைகளையும் நீக்கி பூரண சமாதானத்தோடு நம்மை காக்க வல்லமை. ஆகவே அவரையே நம்பி இருக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் தேவனை பற்றி கொண்டிருந்தாலும் அவரையே முழுவதுமாய் நம்பி இருக்கிற ஒரு தெய்வ ஜனமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. சமாதானத்தோடு இந்த உலகத்திலும் நித்தியத்திலும் தேவனோடு இருக்கும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வாரா. God bless you. கர்த்தருடைய கரத்தில் விட்டுக்கிடும் ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல பகலில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாள் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான சமாதானத்தை பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீ ஒரு வாசலை வைத்திருக்கிறீர். மெய்யாகவே முழுமையான உம்மோடு உண்மையே சார்ந்து உண்மை பற்றி கொண்டிருக்கிறது மட்டுமல்லப்பா, உண்மையே நம்பி இருக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உம்மை மட்டும் நம்பி இருக்கிற தெய்வ பிள்ளைகளாய் மாற்றுவீராக. பூரண சமாதானம் எல்லா பகுதிகளிலும் உண்டாகத்தக்கதாய் இம்மையிலும் நித்தியத்திலும் சமாதானத்தோடு ஜெயத்துடன் மோடு இருக்கும் சிலாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் குடும்பங்களை தெய்வ பிள்ளைகள் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். அப்பா, அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரையே நம்பி இருங்கள், பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். God bless you. Praise the Lord.